எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவானது கனடாவுக்கு புதிதாக வருபவர்கள் சந்திக்கும் சவால்கள் பற்றிய பதிவு தான் இந்த பதிவு. இந்த வீடியோ பார்க்க முன்னர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். கனடாவுக்கு வந்து சம்பாதிக்கலாம்ன்ட்டு நல்ல சந்தோஷமாக வரவங்க சந்திக்கும் முதல் பிரச்சனை வந்து இங்கே கனடா பொறுத்தளவில் வந்து லாங்குவேஜ் பிரச்சனை. லாங்குவேஜ் வந்து வந்த உடனே ஆங்கிலம் தெரிஞ்சவர்களுக்குண்டா ஈஸியாக வேலை எடுத்துடலாம். ஒன்று. ரெண்டாவது, அப்படி வேலை எடுக்கிற கஷ்டம்னு சொன்னால் சில பேர் வந்து படித்து கொண்டு ரெக்கமெண்டேஷன் செய்வாங்க வேலை வழி. அதாவது தங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல உண்டு ரெஸ்டாரண்ட்டோ இல்லைன்னு சொன்னால் ஏதாவது வேறு கடையிலோ இல்லை தமிழ் கடையிலும் இருக்குது, அங்கே கொண்டு கேட்டு தமிழ் கடைன்னு சொன்னால் ஏன்னா இப்போ ஏதாவது சம்பளங்க கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் குறைச்சி தான் கொடுப்பாங்க. தெரியும், தவிச்ச முயல் அடிக்கிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தண்டுவாங்க. சில பேர் வந்து ஃபேக்ட்ரியில் ஒன்றே போடுவாங்க. இப்படி ஃபேக்ட்ரி வேலைன்னு சொன்னால் பெருசாக வேலையை பழகிட்டால் அவங்கள பெருசாக கரைச்சி பிடிக்க மாட்டாங்க. நோமலாக தெரிஞ்ச ஆங்கிலத்தை கழிச்சு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து கொண்டு பிக்கப் பண்ணிக்கொண்டு பாட்டமாக படித்து கொண்டு ஃபேக்ட்ரி வேலையை செய்யலாம். அப்படி தான் சனம் செய்து கொண்டு இருக்குது புதுசாக வாராக்கள் எல்லாம். அதுக்கு பிறகு நல்ல வேலையெல்லாம் செட்டினா பிறகு நீங்கள் இப்போ கார் எடுத்துக்கொண்டு ஒரு கார் வேண்டினா, இப்போ கார் வேண்டுறேன்னா காரெல்லாம் பெரிய விலையில் உடனே வேலை செய்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கார் உடனே தருவாங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு லோன் மாதிரி தான், உங்களுக்கு கிரெடிட்டு புதுசாக கிரெடிட் லோன் கிரெடிட் அப்ளை பண்ணி உங்களுக்கு காரை தருவான். அது பிரச்சனை வராது. கார் உடனே ஓகே. அதுக்கு புரோக்கர் மேலே இருக்காங்க, கொஞ்சம் காசு கொடுத்தா உங்களுக்கு உடனே காரை தான் தந்துடுவாங்க. இன்னும் இன்சூரன்ஸு கணக்காக இருக்குது. உங்களுக்கு காருக்கு புதுசாக வரன்றதுன்னா இன்சூரன்ஸு கணக்கு. அது காரை விட ஃபைனான்ஸை விட இன்சூரன்ஸு கணக்காக இருக்கும். மற்றது வீட்டு பிரச்சனை. வீட்டு பிரச்சனைகள் வந்து இங்கே வீடுகள் வந்து மில்லியனுக்கு மேலே வீடு இப்போ சூழ்நிலையில் வந்து வீடு வாடகை கிடைக்கிறாண்டெல்லாம் சிட்டியான விலை வாடகை கூட. இப்போ கூடிய வாங்க தமிழாக்கள் வந்து வீட்டை வேண்டி வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. 2 வீடு வேண்டுறாங்க. மேலே பேஸ்மெண்ட் மேலே ரூம்களெல்லாம் அடித்து அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதை ரூம் ஆக்கி அதை வந்து வாடகைக்கெல்லாம் விட்டு எல்லாம் கொஞ்சம் காசுகள் எடுக்கலாம்ன்ட்டு ரெவன்யூ எடுத்துக்கொண்டிருக்காங்க. அது போக பேங்க் இது தான் தாயம்ன்ட்டு சொல்லி பேங்க்கும் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டி போட்டு முடிஞ்ச வரைக்கும் மோகேஜை கொடுத்து வீட்டுக்கு மோகேஜ் என்னன்னா உடனே அப்ரூவ் பண்ணி அவனுக்கு என்ன வீட்டு 25 வரையும் முடியக்கு முன்னே அவனுக்கு வீட்டுன்ற காசு அவன் எடுத்துருவான் 25 வரையத்து கிடையாது. அதுபோக மற்றது இன்சூரன்ஸ் சொல்லவே இல்லை. இப்போ பொதுவாக கனடா டொரண்டோ பொறுத்தளவில் ஒன்றாரியோ டொரண்டோ பிரம்டன் ஏரியா எல்லாம் இன்சூரன்ஸ் கார் இன்சூரன்ஸ் சும்மா அந்த மாதிரி கிட்டத்தட்ட $400 $500 புது டிரைவருக்கு புதுசாக ஒரு காரை எடுத்து ஓடுறாருன்னு சொன்னால் அவருக்கு $400 மேலே தான் இன்சூரன்ஸ் வரும். ஏன்னா புது டிரைவர்ன்னு சொல்லி அதுவும் 16 வயசுக்கு 18 வயசுக்கு 16 வயசுக்கு மேற்பட்டவர்ன்னு சொன்னால் இன்சூரன்ஸு அந்த மாதிரி. அதுபோக கிரெடிட் கார்டு இதுகள்னு சொன்னால் இப்போ நீங்கள் வேலை செய்ய தொடங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை செய்த உறுதிப்படுத்தி ஒரு லெட்டர் எடுத்து வேலை செய்கிற இடத்துலேருந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்தா அவங்கள பேங்கில் போனோன்னா பேங்கில் வந்து கிரெடிட் கார்டு தந்துடுவாங்க. அப்படி உங்களுக்கு கிரெடிட் கார்டு தர இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போய் செக்யூர் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் அப்ளை பண்ணி அதாவது கனடியன் டயர் அப்படியான கடைகள் இருக்குது. அங்கே வந்து உங்களை ஒரு $500 $1000 டிபாசிட் பண்ணி உங்களுக்கு செக்யூர் கிரெடிட் கார்டு எடுத்து நீங்கள் ஒரு 1 இயருக்கு ரன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு பிறகு உங்களை கிரெடிட் ஃபைல் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க்லேருந்து கிரெடிட் கார்டு தருவாங்க. அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் உங்களை தேவைகளுக்கு யூஸ் பண்ணலாம். வேண்டாம் கிரெடிட் கார்டு உங்களுக்கு அத்தியாவசியம் என்னென்னா என்ன வேண்டிகளும் இங்கே போகலும் கிரெடிட் கார்டுக்கு பே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுபோக மற்ற கனடாவில் பொதுவாக வந்து நல்ல வெளியில் போய் உலாவுறதுக்கு நல்ல பார்க்குகள் இடங்கள் எல்லாம் இருக்குது. புதுசாக வரவர்கள் வந்து நல்ல வெளியில் போய் என்ஜாய் பண்ணலாம். நல்லா குளிர் வந்தால் வெளியில் போகலாம். நீ குளிர் வர காலம் குளிர் வந்தால் போகலாம். நல்லா பார்க்குகள் லேக்ஸ் ஒரு பக்கம் எல்லாம் போகலாம். நீங்கள் பீச் எல்லாம் போகலாம். போய் என்ஜாய் பண்ணலாம். வயசு போனவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. வயசு போனவர்கள் வந்து மூல் வழியை போயிருக்கலாம். மூலில் போயிருந்து கொண்டு கூடியவாம் வயசு போன ஆக்கள் எல்லாம் வந்து எங்களோட கம்யூனிட்டியாக்களை சொல்ல மாட்டேன். என்ன சொன்னால் எங்களோட கம்யூனிட்டியாக்கள் கொஞ்சம் ஸ்மார்ட். ஏன்னு சொன்னால் மற்ற கம்யூனிட்டியாக்களை சேர்ந்தவர்கள் வந்து என்ன பண்ணால் லொட்டோ ஓட்டுவாங்க. இந்த வயசு போனவர்கள் இருந்து கொண்டு லொட்டோ சூதாட்டம் அதை வந்து காட்டுகள் கொண்டு சுரண்டி கொண்டிருப்பாங்க மூலுக்குள்ள. என்ன வெறும் போரிங்காக இருக்குமாக்கும் அவர்களுக்கு என்ன 65 வயசு தாண்டினால் அவர்களுக்கும் வீட்டில் போரிங்காக இருக்குமென்றபடியாக அந்த மூல் வழியை இருந்து கொண்டு லொட்டோ வெட்டுவாங்க. சிலரும் வந்து ஒரு வாக்கிங் செய்வாங்க பார்க் வழியாக. அதை பார்க்க ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும். கனடியன் லைஃபு நார்மலாக அப்படித்தான் என்று சொன்னால் இங்கே வந்து ஃபேமிலியோட எல்லாம்
கணக்கு நேரம் இருக்க முடியாது. என்னென்னா 2 பேரும் வேலை செய்வாங்க. என்னென்னா வேலை செய்து அதான் கொஞ்சம் மோகேஜ் கட்ட முடியும். ஒரு ஹஸ்பண்ட் வேலையை போவா, ஒய்ஃபும் வேலையை போவா, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவினோம். பிள்ளைகள் இங்கே ஸ்கூல் அதையும் வேறு 2 பேரும் வீட்டை இருக்க மாட்டோம். சில நேரம் வந்து மாறி மாறி போகணும். ஒரு ஆள் நைட் ஷிஃப்ட் செய்யணும், ஒரு ஆள் மார்னிங் ஷிஃப்ட் செய்யணும். அப்போ ஒருத்தரோடு சந்திக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அநேகமாக 2 குடும்பத்துலேயும் டே டைம் எல்லாம் வேலையை போகணும். காலம் 8 மணிக்கு போனால் பின்னர் 4 மணி 5 மணிக்கு வரைக்கணும். அவள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போட்டு வந்து சில நேரம் உண்டாமல் இருப்போம். இது 2 மாதிரி. சில பேர் வந்து 2 வேலையும் செய்கிறாங்க. காரணம் வந்து மோகேஜ் கட்டணும் மட்டும் வீட்டை வண்டி போட்டு வீட்டுக்கு தலைக்கு மேலே கடனை வச்சுட்டு அது மோகேஜ் கட்டணும் மட்டும் சொல்லி வீட்டில் படுக்கக்கூட நிலம் இல்லாமல் 2 வேலை செய்து கொண்டும் இருக்கிறாங்க சில பேர். அது இன்றைக்கு சூழ்நிலை வந்து அப்போ கனடா லைஃப் இப்படித்தான். சரி, இதை உங்களுக்கு ஒரு கனடாவில் இருக்கிறவங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும் இந்த லைஃப் அப்படின்றது. சரி, இது புதுசாக வராக்களுக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ யோசிச்சு கமெண்டில் போடுங்க. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.